வணக்கம் பாலமுருகன். விக்கிரவாண்டியில தேர்தல் வரப்போகுது. எதையாவது குட்டி கலாட்டா பண்ணி திமுகவுக்கு எதிர நானும் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா வாழை இலையை எடுத்துக்கிட்டு விருந்துக்கு போகக்கூடிய ஒரு கும்பல் இங்க இருக்காங்க கேட்டா அதுக்கு பேர் தான் டம்ளர் பாய்ஸ் கும்பல். அதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சியர்ஸ் சீமான். இவன் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஆளுக்கு முன்னாடி போய் அங்க நின்று மேடையை போட்டு முழங்குன்னு முழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னத்தை முழங்கிருக்காங்கிறத பார்க்கலாம். அனைத்து மது கடைகளையும் டாஸ்மாக் கடைகளையும் ஒழித்து முடிப்பேன். அதுல அண்ணன் சொன்னாரு, அப்பனா டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்க ஓட்டெல்லாம் போச்சு. அப்படிலாம் இல்லைன்னு, அப்படிலாம் இல்ல. டோன்ட் வரி, கல்லு கடை திறப்போம். வீதிக்கு வீதி ஊர் ஓரமா கல்லு கடை திறப்போம். பி ஹாப்பி. ஆரோக்கியமான பானத்தை நீங்கள் அருந்தலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தென்னம்பாலும் பனம்பாலும் ஒரு உணவு பொருள். அதாவது சரக்கை சாராய கடையினால் இங்கே தமிழகம் சீரழிகிறது அப்படின்னு சொல்லி இந்த உத்தம புருஷங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல, நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய புருஷங்க, இவங்க எல்லாருமே கூடி சேர்ந்து ஒப்பாரி வச்சாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் போதையில் வீழ்ந்து போய் கிடைக்கிறார்கள், அதில் வீழ்ந்து போயிருக்கார்கள், கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள், அப்படி இப்படின்னு வண்டி ஓடி இருந்தாங்க. இந்த கேண்டிடேட் கேனத்தனமா அந்த கேண்டிடேட் வந்துகிட்டு சாராய கடையை ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி சொல்லிட்டு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணும்னா கல்லு கடையை திறக்குமா. கல் பானம், அந்த பானம் இந்த பானமா குளிர் பானம்லாம் சங்க இலக்கியத்துல இருந்து கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் இருக்குன்னு, இதுதான் கான்ஸ்டிடியூஷன் உட்காந்து எழுதிச்சு பாருங்க இருக்குன்னு சொல்லி இங்க வண்டியை வந்து உருட்டிட்டு இருக்குது. இதை கேட்ட எல்லா பசங்களும் உட்காந்து அவங்க கூட்டத்துல இருக்கக்கூடிய ஆளுகளே நல்ல கழிவுகளையும் ஊத்தி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லட்சணத்துல அது பேசிட்டு இருக்கு. இந்த ஆளு வந்துட்டு உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, துளசி செடியை நீங்க பக்திக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அது புத்திக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கல. சுவாசிக்கிற காற்றுல நல்ல காற்றை, உயிர் காற்றை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றை வெளியிடுது. 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது. நம்ம முன்னோர்கள் அதை நடுவால் வச்சு குளிச்சுட்டு வந்து துளசி செடியை சுற்றி ஒரு நல்ல காற்றை கொஞ்சமாக சுவாசிக்கிட்டோம்னு வச்சான். நீ அதை பத்தின்னு வச்சு இதுக்கு நம்ம வீட்லையும் தள்ளி விட்ட. துளசி செடிக்கு அவன் இங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஆக்சிஜன், ஓசோன் அதெல்லாம் உருவாக்குச்சுன்னு சொல்லி இதே போதையை போட்டு உருவாக்கி வளரிக்கிட்டு இருக்கான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எதை பண்ணினால் பித்தம் தெளியும் அந்த ரேஞ்சில இந்த காளியம்மான்னு ஒரு ஓட்ட தகர டப்பாக்கு பாத்தீங்கல்ல, அது இப்பதான் பேசி முடிச்சுட்டு போயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஏதாவது பெரிய விஷயத்தை கொண்டுட்டு வந்து முன்னாடி போட்டு மக்களை எல்லாத்தையுமே பிரிச்சு அவர்களுடைய சிந்தனையை வந்து கீறி இப்படியெல்லாம் தமிழக அரசுக்கு மோசமாக நடந்திருக்கின்றது அப்படி ஏதாவது புதிய விஷயத்த கொண்டுட்டு வந்து சொல்லும் பார்த்தா அது இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் விஷயம் பாத்தீங்கல்ல, அதைத்தான் கூடி வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு போயிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 2.5 வருஷம் மட்டும் என்கிட்ட கொடுங்க, ஒரே கிளியா கிழிச்சு கேப்பைய நாங்க நட்டு போடுவோம். அதன் பிறகு வந்துகிட்டு எலெக்ஷன் வரலாற்றிலேயே நீங்க வேற யாரையுமே தேட மாட்டீங்க, எங்களை மட்டும்தான் தேடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து சிறப்பா நாங்க செய்யன்னு செஞ்சு விட்டுருவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு எங்கிட்ட கொள்கை வீரியம் இருக்குன்னு அந்த மாதிரி ஓரமா நின்று முழங்கிட்டு போயிருக்கு. கடைசியில இவனுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த திமுகவை ஒழித்து கங்கணம் கட்டி ஒழித்து விட வேண்டும் சொல்லி இந்த RSS கும்பல்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அந்த RSS தலைமையில் இருக்கக்கூடிய ஆளுகள் வந்து இவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான அஜெண்டா தான் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தை ஆரம்பிச்சு ஏதாவது பெரிய அளவுக்கு பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அங்க போய் சாட்ட மாமா போய் செருப்படி வாங்கிட்டு வந்தது வரைக்கும் இவனுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அதனால இப்ப வந்து மேடையில என்னத்த பேசுவது, எதை பேசுவது அப்படின்னு தெரியாம இன்னைக்கு வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இந்தியாவையே இங்கே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீட் விவகாரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. சந்திரசூட் அவர்கள்ட்ட நீதியரசர்
மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள்ட்டே இந்த பெஞ்ச் போய் விசாரணைக்கு வரக்கூடிய அளவிற்கு இந்தியா முழுக்க ஓர்மை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சனாதன அந்த பாசாங்கு காட்டக்கூடிய அந்த ஆட்கள் கூட நீட்டை நானும் எதிர்க்கிறேன், பிஜேபியை நானும் எதிர்க்கிறேன், RSS நானும் எதிர்க்கிறேன் சொல்லி இந்த நேர்த்திக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் முதற்கொண்டு தனது வாயின் மூலமாக வாக்குறுதியை வெளியே விட்டுவிட்டு பாதுகாப்பான சோனுக்கு நானும் போயிடுறேன். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நீட்டை அறவே எதிர்க்கிறார்கள், வெறுக்கின்றார்கள். ஆகையால் உங்களுடைய மனநிலைக்கு எதிராக நான் இங்கே அரசியல் செய்வதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தை பாசாங்குக்காக சொல்லிட்டு போய் ஓரமா உட்காந்துட்டாங்க. இந்த இடத்துல இவனுக்கு ஏற்கனவே மூத்திர சுந்தர மாட்டிருக்கக்கூடிய விஷயம், ஏற்கனவே அண்ணன் தம்பி பாசம் போட்டு அடின்னு அடிச்ச விஷயத்துல இவனுக்கு மாட்டி முழிச்சு போய் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாட்டா மாமா போய் அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் எங்க வாயில வாழைப்பழம் வச்சிருக்கான்னு என்னன்னு தெரியல, ஆளையே காணா. ரெண்டாவது காளியம்மா உப்புக்கு இல்ல புளிக்கு இல்ல சப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருக்கு. இந்த நேரத்தில் அனைவருமே நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது இங்கே நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்காத 3 கட்சிகள் இருக்கின்றது. அது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய இந்த கேடுகெட்ட பார்ப்பனிய அடிவரடி கட்சி ஒண்ணு, இந்த அதிமுக பஜனை பாடக்கூடிய, அதாவது பிஜேபிக்கு பஜனை பாடக்கூடிய பல்லாக்கு தூக்கக்கூடிய இந்த அதிமுக, இந்த ரெண்டு இதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பாமக, அதோடைய அலுவலர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சேர்ந்துட்டு தேமுதிக இவங்க மட்டும் சேர்ந்துகிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி இவங்க மட்டும் சேர்ந்துகிட்டு பிஜேபி நீட்டுக்கு எதிராக ஒரு எழுத்தை இன்று வரை பேசவில்லை. அப்ப இவங்க எல்லாம் எவ்வளவு மோசமான ஆட்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மட்டுப்படுத்துவது. அதாவது மிக எதிர்த்து நின்று போர்க்குரல் எழுப்பி காட்டுத்தனமாக கத்தி இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுவது என்பது இவங்களுடைய ஒரு விஷயம். ஆனா யானையோடைய பாலிசியை தான் இங்க பக்காவா ஃபாலோ பண்றாங்க. யானை தாறு மாறாக பிழிரும், ஆனா உள்ள இருக்கக்கூடிய இன்னர் வைப்ரேஷன் மூலமாகவும் தனக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தையும் சாதிக்கும். இது யானைகிட்ட இருக்கக்கூடிய அலைவரிசை. அந்த மாதிரி இந்த குட்டி யானை பார்த்தீங்களா, சீமான்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம், காட்டு கூச்சல் போட்டு ஒரு விஷயத்தை கத்தி குடியை கெடுத்து கவனத்தை திசை திருப்புவது என்பது ஒரு பாலிசி. இரண்டாவது, எந்த கருத்தையுமே சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது, அந்த நடந்தக்கூடிய சம்பவத்தையே முழுமையாக புறக்கணிப்பது, அப்படி செய்வதன் மூலமாகவும் இவருக்கு 2வது பாலிசி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இங்க நடக்கக்கூடிய பயங்கரமான பிரச்சனை, இந்த நீட் பிரச்சனைய பத்தி ஒரு எழுத்து கூட பேசாம கமுக்கமா கடந்து போக பாக்குறாங்க. அது இங்கே பருப்பு வேகவே வேகாது. காரணம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பனுக்கும் தாய்க்கும் மாணவனுக்கும் நீட் சம்பந்தமான மிகப்பெரிய புரிதலும் மிகப்பெரிய கொந்தளிப்பும் போராட்ட குணமும் எழுப்பி இருக்கும் போது அது அந்த நாம் தமிழர் பாய்ஸ்களுக்கு கூடிய ஜாம்பிஸ் தம்பிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் அண்ணன் இந்த விஷயத்தை பேசாமல் இருக்கின்றார், ஏன் அண்ணன் இந்த விஷயத்தை பேச மறுக்கின்றார், ஏன் அண்ணன் இந்த விஷயத்தை கடந்து போகின்றார் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏனென்றால் தம்பிகளே, ஜாம்பிஸ் கூட்டத்தில் இருக்க அந்த அண்ணனுக்கு கீழே இருக்கக்கூடிய எனதருமை தம்பிகளே, உங்க அண்ணன் பேச மாட்டான். ஏனென்று கேட்டால் உங்களுடைய அண்ணனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பேசாதே, பேசக்கூடிய கருத்துக்களை மட்டுப்படுத்து, கவனத்தை திசை திருப்புங்கிறதா இப்ப அவனுக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா. ஆகையால் ஒழுங்காக சென்று நீங்கள் படியுங்கள். சரிங்களா? விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வந்துட்டு வேலை செய்ய இங்க ஆள் வரல, 2வது பேமெண்ட் கொடுக்கறதுக்கு, திறநிதி கொடுக்கறதுக்கு நீ வா, அப்படி இப்படி எது செஞ்சாலும் நீ ஆளும் போகாத, பணமும் கொடுக்காத, அந்த கட்சி அங்க டெபாசிட்டும் வாங்காத. இது யாருக்கு தெரியும்னா, எங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, தம்பியாகிய உனக்கு தெரியுமோ இல்லையோ, அண்ணன் ஆகிய சீமானுக்கு நன்றாக தெரியும். ஆகையால அவன் எல்லா விஷயத்துக்கும் கல்லா கட்டி பணம் சம்பாரிச்சுட்டு போயிடுவான். நீ தெருவுல தான் நிற்ப. ஆகையால் படிக்கக்கூடிய தம்பிகள் அனைவரும் கல்வியின் மீது கவனம் செலுத்துங்கள். விக்கிரவாண்டி தேர்தல் இப்போது சொல்கிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது திமுகவுக்கு தான். இந்த மாதிரி என்ன சொல்றது,
நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படிங்கிற ஆளுகளுக்குலாம் அங்க விஷயம் இல்லை. வழக்கம் போல உப்புக்கண்டத்தை பறிகொடுத்த பார்ப்பனத்தி மாதிரி அங்க இருக்கக்கூடிய டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லக்கூடிய இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் இல்ல, சித்தா டாக்டர், கழுத்துல ஸ்டெத்தஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த டாக்டருக்கு டெபாசிட் போய் வழக்கம் போல அந்த வேட்பாளர்கள் எல்லாம் தெருவில் நிற்பது உறுதி அப்படிங்கிறத சீமானும் பார்ப்பார், அந்த வேட்பாளரும் பார்ப்பார். ஆரம்பிக்கலாம்.